யாருக்கெல்லாம் பித்தம் வந்து அதிகமா இருக்குதோ, அவங்க எல்லாருமே எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறது நல்லது. ஆனால் பித்தம் அதிகரிக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறத வந்து வழக்கப்படுத்திக்கோங்க. ஸோ வாரத்தில 1 நாளாவது சீரகம் போட்டு பொரிய விட்ட அந்த நல்லெண்ணெய், நல்லெண்ணெய உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேய்ச்சுட்டு, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வெதுவெதுப்பான வெந்நீர்ல வந்து குளிக்கிறது நல்லது. நெறைய பேர் இப்போல்லாமே வந்து எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறேன் டாக்டர். இன்னும் சில பேர்லாம் வந்து சொல்றத வந்து கேட்டுருக்கேன். அதுக்கப்புறமா எனக்கு வந்து சளி பிடிச்சிருச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்ப எண்ணெய் தேய்ச்சு குளிச்சீங்க அப்படின்னா, காலையில எண்ணெய் தேய்ச்சேன் டாக்டர். ஒரு மத்தியானத்துக்கு அப்புறமா தான் நான் குளிச்சேன். இன்னும் சொல்லப்போனா சில பேர் வந்து சாயங்காலம் குளிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. காலையிலேயே நீங்க வந்து குளிச்சிடணும். காலையில 6 மணிக்கெல்லாம் வந்து நீங்க எண்ணெய் தேய்ச்சு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வெதுவெதுப்பான வெந்நீர்ல வந்து குளிக்கிறது நல்லது. ஸோ அந்த எண்ணெய் தேய்ச்சு குளிக்கக்கூடிய அன்னைக்கு நீங்க நீர் காய்கறிகளோ, இல்ல ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்த ஒரு குளிர்ச்சியான உணவுப் பொருட்களையோ வந்து தவிர்க்கிறது நல்லது. அதிகமா வெயில்ல திரியறது, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறது. பகல் தூக்கத்த வந்து அவாய்ட் பண்ணிடுறது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நல்லது. ஸோ ஒருவேளை எண்ணெய் தேய்ச்சு குளிக்கும்போது ஒரு 3 வாரம் உங்களுக்கு உடல் சோர்வா இருக்கிறதோ, இல்ல வந்து ஒரு சளி பிடிக்கிறது மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். ஸோ இதற்கு நம்மளுடைய மருத்துவமனையில சினடெக்ஸ் சூர்ணம் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ அந்த சூர்ணத்த வந்து நீங்க உச்சந்தலையில வச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு சளி பிடிக்காது. உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. ஒரு 3 வாரத்துக்கு அப்புறமா அது வந்து உங்களுக்கு நார்மல் ஆயிடும். அடுத்ததா நீங்க வந்து வெட்டி வேர் சேர்ந்த தண்ணீர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வெட்டி வேர் சேர்ந்த தண்ணீர் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய கல்லீரல்ல இருக்கக்கூடிய செல்கள் எல்லாத்தையுமே புதுப்பிக்கக்கூடிய ஒரு தன்மை இதற்கு இருக்கிறதுனால, இது வந்து உங்க உடம்புல ஹீட்ட வந்து குறைக்குது. ஸோ அதனால நீங்க நல்லா நைட்லயே வந்து ஒரு 1 லிட்டர் தண்ணீல ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்க வெட்டி வேர சேர்த்து ஊற வச்சுடுங்க. காலையில அந்த தண்ணீர வந்து நீங்க குடிக்கலாம். ஸோ காலையில எந்த நேரத்தில குடிக்கலாம்னா, காலை 10 மணிலேருந்து ஒரு 2 மணி வரைக்கும் நம்ம குடிக்கலாம். அந்த காலகட்டம் தான் நம்ம உடம்புல பித்தம் வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ அந்த காலகட்டத்தில நம்ம வெட்டி வேர் சேர்ந்த தண்ணீர் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு உடம்புல பித்தம் வந்து நல்லா வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ 3வதா நம்ம கொத்துமல்லி சேர்ந்த தண்ணீர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த கொத்துமல்லி அப்படிங்கிறதும் பித்தத்த குறைக்கக்கூடியது. இல்லன்னா இந்த சுக்கு மல்லி ஒரு காஃபி மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுவும் வந்து உங்களுக்கு பித்தத்த வந்து குறைக்கக்கூடியது. ஸோ நீங்க டீ, காஃபிக்கு பதிலா சுக்குமல்லி காஃபியா எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து பித்தம் வந்து நல்லாவே வந்து குறையும். ஸோ அதுக்கப்புறமா அடிக்கடி வந்து நீங்க உங்க உணவுல வந்து மோர் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மோர் அப்படிங்கிறதும் நமக்கு பித்தத்த நல்லா குறைக்கக்கூடியது. உடலுக்கு நல்லா வந்து குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது. ஸோ அதனால வந்து நீங்க மோர் வந்து உங்களோட உணவுல ரெகுலரா சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு பித்தம் வந்து நல்லா குறையும். ஸோ கடைசியா நீங்க இஞ்சி வந்து உணவுல சேர்த்துக்கோங்க. இஞ்சியோட தேன் சேர்த்து வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதுவும் வந்து நல்லா பித்தத்த வந்து குறைக்கக்கூடியது. இந்த 5 விஷயங்கள நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுடைய பித்தம் வந்து குறைய ஆரம்பிக்கும். இரிட்டேஷன் இருக்கிறது, எமோஷனலி ஒரு இம்பேலன்ஸ்டா இருக்குது. இது எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும்.